டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய உடல்நல பிரச்சனைகள்ல விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஸோ செமன் கவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கிறது ஒரு சிலருக்கு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்பெர்ம் குவாலிட்டியா இல்லாம இருக்கே. ஸோ மார்பாலஜி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஸ்லகிஷ் ஸ்பெர்ம் ரொம்ப ஸ்லகிஷா இருக்கு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லகிஷா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதனோட சேர்ந்து வாட்டரி செமன் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சரி, இந்த மாதிரி வாட்டரி செமன் இருக்கு, ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ வீரியமான ஒரு விந்தணுக்களை பெறுவதற்கு என்ன பண்ணலாம்? பேசிக்கா இதற்கு உணவு முறை மூலமாகவே இதை சரி செய்து கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கு. அப்போ நம்ம எந்த மாதிரியான உணவில் அதிகமான கவனம் செலுத்தணும்? முக்கியமா இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காய்கறிகள் மூலமே இதை நம்ம சரி செய்து கொள்ள முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காய்கறிகள்ல என்ன காய்கறிகளை நான் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்றா முள்ளங்கி ரொம்ப சிறந்தது. இதுல முள்ளங்கி கீரை, முள்ளங்கி விதைகள் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஆண்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வாரம் 2-3 முறையாவது முள்ளங்கி இலைகளை நம்ம சமைத்து சாப்பிடணும். ஸோ முள்ளங்கி இலைகளை நல்லா சமைத்து சிறுபருப்பு சேர்த்து சின்ன வெங்காயம்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம செமன் கவுண்ட் நமக்கு நார்மலா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். அதுலயும் வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். வெங்காயத்துக்கு மேல புல் மாதிரி முளைஞ்சிருக்கும். ஸோ இது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். இல்லைன்னா இந்த வெங்காயத்தால சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இதனோட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்து சீரகம், சோம்பு, பூண்டு எல்லாமே சேர்த்து இதை சூப் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ சூப் மாதிரி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தசைகள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாவதற்கு வெங்காயம் மற்றும் வெங்காயத்தால் அந்த இலைகள் நமக்கு பயன்படுது. ஸோ இது சூப் மாதிரி குடிக்கும்போது இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய 7 உடற்தாதுக்களும் வன்மை பெறுவதற்கு வெங்காயம் மிக சிறந்தது. அதுவும் அந்த வெங்காய இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் பார்த்தோம்னா இந்த வெங்காயத்தால் தொடர்ந்து நம்ம உணவிலும் சரி, சூப் மாதிரி தினம்தோறும் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, நமக்கு ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட், ஆண்கள் நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்க்ரோட்டம் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற பிரச்சனை. ஸோ விதைப்பையில் வீக்கம், நீர்க்கோர்த்து இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாவதற்கு வெங்காயத்தால் பயன்படுது. தினம்தோறுமே இதை சூப் மாதிரி குடிக்கும்போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் உணவு முறையில வேறு என்னென்ன காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது விந்தணுக்கள் வீரியமாக இருக்கும், விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா கத்திரிக்காய், முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ முருங்கை ரொம்ப முக்கியமானது. சௌச்சௌ, நூக்கல் இது ரெண்டுமே நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள். ஸோ இதை நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்போது நம்ம 7 உடல் தாதுக்களும் வன்மையடைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா கிழங்கு வகைகள்ல பிடிக்கருணை ரொம்ப சிறந்தது. இந்த பிடிக்கருணை அப்படின்னு சொல்லும்போது பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு இந்த பிடிக்கருணை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதுல அதிகமான கால்சியம் இருக்கு. இது நம்ம உடல்ல கழிவுகள், குடல் கழிவுகளை வெளியேற்றும், உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிழங்கு வகை தான் இது. ஸோ இந்த பிடி கருணையை வாரம் 2-3 முறை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. சரி, இது எல்லாமே உணவுல சேர்த்து சாப்பிடலாம். வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விதைகள் மறக்காம பூசணி விதையோ இல்ல வெள்ளரி விதை, வெங்காய விதை. வெங்காய விதையெல்லாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஆண்களோட விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு இந்த வெங்காய விதைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இதையுமே நம்ம பொடி செய்து
தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம், அல்லது நெய்யோடு கலந்து சாப்பிடும்போது விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், நீர்த்த விந்து ஆனது நமக்கு கெட்டிப்படுது. சரி, இதெல்லாம் இருந்தாலும் மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. தாது விருத்தி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இதுல பேசிக்காவே நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த மூலிகைகள் எல்லாமே 7 உடற்தாதுக்களையும் வன்மைப்படுத்தக்கூடியதுதான். ஸோ அதுலதான் முக்கியமான ஒரு தாதுவா 7வது தாதுவா நமக்கு விந்தணுக்கள் இருக்கு, சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தினந்தோறும் நம்ம சில விஷயங்கள், அதாவது தாது விருத்தி சூர்ணத்தை பயன்படுத்திக்கலாம். இதை நெய்யோடு கலந்து சாப்பிடும்பொழுது அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். தாது விருத்தி சூர்ணம் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக கல்யாண முருங்கை இலைகள். ஸோ இந்த கல்யாண முருங்கை இலைகள் பேர்லயே இருக்கு பாருங்க. ஸோ பெண்களுக்கா இருக்கட்டும், ஆண்களுக்கா இருக்கட்டும், ஸோ ஃபெர்டிலிட்டி தொடர்பான, குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கல்யாண முருங்கை மிக சிறந்தது. ஸோ இதனோட இலைகளை உலர்த்தி பொடி செய்து இதுல சேர்த்திருப்பாங்க. ஸோ அதனோட பார்த்தோம்னா பூனைக்காளி விதைகள் இதுல சேர்ந்திருக்கும், கோரைக்கிழங்கு, சாலமிஸ்ரி, அக்ரஹாரம், நிலப்பனங்கிழங்கு, இது எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடியதுதான். ஸோ இதை எல்லாமே சேர்த்து ஒரு சூரணமாக நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஸோ இது நெய்யோடு கலந்து சாப்பிடும் பொழுது அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். இல்ல ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்கு, பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இருக்கு, நெய்யோடு டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வெந்நீர் எடுத்துட்டு அதுல இந்த சூர்ணத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு எடுத்ததுக்கு பிறகு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாதம் 2 மாதத்திலே நமக்கு என்னன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நல்ல டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது விந்தணுக்கள் எண்ணிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ஸ்க்ரோட்டம்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், டெஸ்டிஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுக்கு பேசிக்கா துவர்ப்பு சுவை உள்ள சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டிக்காய் ரொம்ப முக்கியம், நாவல் ரொம்ப முக்கியம். இது 2ல ஏதாவது ஒரு பொடிய நம்ம தண்ணீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்போதும் இந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். உடல் மற்றும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். வீரியமான விந்தணுக்களை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் மற்றும் சித்தா மெடிசின்ஸ் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.